ஓம் சரவணபவா. அன்பான என் பிள்ளைகளே, இந்த நிமிஷம் நீ என்ன தேடி வந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலை, யாரிடமும் சொல்ல முடியாத பாரம், என் வாழ்க்கை இப்படியே போயிடுமான்னு ஒரு கேள்வி. அதனால்தான் நீ இங்க வந்திருக்க. நான் முருகன். பழனி மலையில, மருதமலையில, திருச்செந்தூரில மட்டும் இல்ல, உன் மனசுக்குள்ளேயே இருக்கிறேன். உனக்கு என்ன வரம் வேணும்? இந்த கேள்வியை நான் இப்போ உன்கிட்ட கேட்கிறேன். வேலை இல்லையா? கடன் தொல்லையா? கணவன் மனைவி பிரச்சனையா? குழந்தை வரமா? படிப்புல முன்னேறணுமா? உன் கனவு நிறைவேறணுமா? என்ன வரமோ கமெண்ட்ல எழுது, நான் ரீட் பண்ணுவேன். உன் நம்பிக்கைய நான் உடைக்க மாட்டேன். பிள்ளையே, நீ நினைக்கிறதுக்கு மேல நீ வலிமையானவன். உன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் வந்ததுன்னா உன்குள்ள அவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு அர்த்தம். வெளியில எல்லாரும் சிரிக்கலாம், நீ முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நீ கண்டிப்பா ஜெயிப்ப. ஏன்னா நீ கைவிட்டதுக்காக நான் கைவிட மாட்டேன். ஒரு நிமிஷம் கண் மூடு. என்ன நினைச்சு சொல்லு, ஓம் சரவணபவா. மீண்டும் சொல்லு, ஓம் சரவணபவா. உன் மனசுக்குள்ள இருக்கும் பயம் சுத்தமாக கரைய ஆரம்பிக்கும். நீ விழுந்தா பரமாயில்ல, விழுந்த இடத்திலேயே உட்கார்ந்துடாத. எழுந்து நட. ஒவ்வொரு அடியும் உன்னை உன் இலக்கத்துக்கு நெருக்கம் கொண்டு போகும். நீ இவ்வளவு நாள் கண்ணீர் விட்டது போதும். இப்போ சிரிக்க நேரம் வந்துடுச்சு. நான் உன் கண்ணீரை பார்த்திருக்கேன். நீ தனியா அழுத இரவுகளை நான் மறக்கல. அதுக்கான பதில் வருது. காலம் சரியா வருது. என் கோயிலுக்கு வர முடியலன்னு கவலைப்படாத. இந்த வீடியோ பார்க்கறதே ஒரு தரிசனம்தான். ஆனா ஒரு விஷயம், நம்பிக்கை மட்டும் விடாத. இந்த வீடியோ உன் மனசுக்கு கொஞ்சமாவது ஆறுதலா இருந்தா லைக் பண்ணு. உன் வரத்தை கமெண்ட்ல எழுது. சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா நான் மீண்டும் மீண்டும் உன்னை சந்திக்கணும். கமெண்ட்ல எல்லாரும் சேர்ந்து எழுதுங்க, ஓம் சரவணபவா. உன் வாழ்க்கை மாற்றம் இன்றே ஆரம்பம். நீ நினைக்கிறத விட பெரிய வரம் உனக்கு காத்திருக்குது. நம்பிக்கையோட நட. நான் உன் கூடவே இருக்கேன். ஓம் சரவணபவா. முருகா, முருகா.